ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாக்கிங் பண்ண ஆரம்பித்து வாக்கிங் 30 days 5 kilometers சேலஞ்ச் எடுத்து இன்றைக்கி நம்ம 4வது நாள். டெய்லி நம்மளோட ஏதோ ஒரு லர்னிங்ஸை நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். இன்றைக்கி எனக்கு அவ்வளோவா எதுவும் லர்னிங்ஸ் இல்லை. இன்றைக்கி நான் ஆக்சுவலி காலையிலேயே ரொம்ப சோம்பேறித்தனமாக ஃபீல் ஆகிட்டேன். ஹென்ஸ் நம்ம போகணுமா, இன்றைக்கி ரொம்ப தூக்கம் வருது, இந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ தான் நம்ம கன்சிஸ்டன்ஸியாக ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே பில்டு பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மைண்ட் டைவர்ட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் நான் 2 வீடியோக்கு முன்னே சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க, அட்லீஸ்ட் வந்து 20 பேர் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஜெனுவனாக்கிறதுக்காகவாது நம்ம கண்டிப்பாக 30 days கண்டினியூஸாக வாக் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட் 2 days வந்து நமக்கு ஆல்ரெடி 88 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கிறாங்க. அதில் 6 பேர் எங்கள் ஃபேமிலி தானாலும் மிச்சம் இருக்கிற 82 மெம்பர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸாக வெளியே இருந்து வந்தவங்க தான். நான் இது வரைக்கும் என் ஃபேஸ்புக்லேயோ இதுக்குன்னு செப்பரேட் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் அப்டேட் பண்ணனே தவிர, நான் நார்மலாக யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற எந்த ஃபேஸ்புக்லேயும் நான் யூடியூப் பண்ணுறேன், லாகின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் நான் போஸ்ட் பண்ணல. என் வாட்ஸ்அப்லேயும் நான் எதுவும் போடல. ஆனாலும் எனக்கு அந்த 86 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோக்கு ப்ரொமோட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதுலேயே கொடுத்து ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். ஆனால் ப்ரொமோட் பண்ணும்போது வீடியோ 4 பேருக்கு போகும், ஆனால் அவங்களுக்கு பிடிச்சாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறமா லைக்ஸு யாருக்காச்சும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை சப்போர்ட் பண்ணுறதா அவங்க சப்போர்ட் தெரிவிக்கிற விதமாக அவங்க லைக் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். அது ஒரே ஒரு வீடியோ எக்ஸாம் பண்ணோம். ஆனாலும் அது ஒரு நாளைக்கு பண்ணோம். ஆனாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி 88 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட 4வது நாளில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 5 kilometers நடந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் ஒரு 5 minutes தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா எனக்கு வாக் பண்ணும்போது இன்றைக்கி நான் அப்சர்வ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வாக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஆல் நம்மளோட வாயை நம்ம க்ளோஸ் பண்ணி தான் நடக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ இன்டென்சிவான ஒர்க் பண்ணல, ஜென்ரலான ஒர்க் தான் பண்ணிக்கிறோம். ஆனால் எனக்கே தெரியாமல் நான் வாய் திறந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க வாயந்து ஓப்பன் வச்சு மவுத் ப்ரீதிங் பண்ணி நடக்கிறேன், வாயில் மூச்சு வாங்கி. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன். அதை பற்றி என்ன இருக்குதுன்னு நான் இன்றைக்கி போய் ரிசர்ச் பண்ணுறேன். நார்மலாக நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தப்போ, இல்லை நீங்கள் நடக்கும்போது வாயை க்ளோஸ் பண்ணி தான் நடக்கணும், மேக்ஸிமமாக ரொம்ப இன்டென்ஸாக நடக்கும்போது மட்டும்தான் வாய் திறக்க வேண்டியதாக இருக்கும் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hourல நார்மலாக 5-6 kilometers எல்லாருமே நடப்பாங்க. நானும் அந்த 1 hourல 5-6 kilometers தான் நடக்கிறேன். அதனால இது ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட்னு நான் நினைக்கல. அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். கண்டிப்பாக நான் நிறைய ஃப்ளாதர்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த நிறைய ஃப்ளாதர்ஸ்க்கான ஃபீட்பேக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு தான் நான் என்னை இம்ப்ரூவே பண்ண முடியும். சப்போஸ் நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்டேன்னா அவங்க நீ பண்ணுறதே அதிகம். ஏன்னா நான் ஆக்சுவலி நான் யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன், ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், வீடியோவில் எடுக்க மாட்டேன், வீடியோ முன்னே பேசுனதே இல்லை. இதுதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் 4-5 days நான் வீடியோ முன்னே வந்து நின்று பண்ணிட்டு இருக்கிறது. அஃப்கோர்ஸ் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசணும். ஆனால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணால் அதில் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அது வர்றதே இல்லை. நானும் சொந்தமாக ஏதாவது பேசிடுறேன். அதனால் ஃபஸ்ட் நம்மளோட இந்த 30 days 5 kilometers சேலஞ்சில் இன்னைக்கு 4th day. அதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸில், ஏன்னா கமெண்ட்ஸ் எப்படியும் எந்த இதுலேயும் ஃபேஸ்புக்கில் யூடியூப் வந்து கமெண்ட்ஸை வச்சு ஒரு சேனலை ப்ரமோட் பண்ணாது. ஆனால் அட்லீஸ்ட் என்னோடய லர்னிங்ஸ்க்காகவாது நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லும் போது எனக்கு தெரிய வரும் நான் என்ன தப்பு பண்ணுறேன், அட்லீஸ்ட் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம். தப்புனா கண்டிப்பாக எல்லாமே தப்பாக தான் இருக்கும் நிறையா விஷயம். ஆனால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தேவை எனக்கு. தயவு செஞ்சு உங்கள் ஃபீட்பேக் தெரிய வச்சு எனக்கு இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ.